எப்பயுமே விஜய் கிட்ட நான் ஆரம்ப காலத்துல இருந்து சொல்றத இவருன்னு இல்லை, எல்லா நடிகர்களுமே முழு சம்பளத்தையும் வெள்ளையா வாங்குறது கிடையாது. நாளைக்கு இப்ப இவரு நாளைக்கு 150 கோடி வாங்குறாருல, அதுல 90 தான் நாளைக்கு ஒயிட், 60 பிளாக். எதுக்காக இந்த பிளாக் வாங்குறாங்க அப்படின்னா, இந்த ஆடம்பர செலவுகள் எல்லாமே பிளாக். நீங்க இன்னைக்கு ஐபோன் வச்சிருக்கிறோம், நாளைக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் வாங்குறேன், நாளைக்கு இதே ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் நான் தங்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரணமாக இவர்கள் மாதிரியான ஆட்கள் பயன்படுத்தக்கூடிய நட்சத்திர விடுதிகள்ல ஒரு நாளுடைய அறை வாடகையே 3 லட்சம் ரூபா. அப்ப அதெல்லாம் இவங்க ஒயிட்ல பே பண்ண மாட்டாங்க. சார்ட்டர்ட் ஃபிளைட் எடுக்கிறாங்க, இங்க இருந்து நாளைக்கு நீங்க டெல்லிக்கு ஒரு தடவை 2 and 4 போயிட்டு வந்தா 25 லட்சம் ரூபா. இப்ப இதெல்லாம் நாளைக்கு ஆடம்பரங்கள், உங்களுடைய தேவைக்கு. இதெல்லாம் கருப்பு பணம் தான். யாரும் நாளைக்கு அக்கௌண்ட்ல இருக்கிற ஒயிட் மணியை வச்சு இந்த ஆடம்பரங்கள் செய்ய மாட்டாங்க. அதனாலதான் இந்த 90 crore காட்டுறது எல்லாமே இவங்க நாளைக்கு திரும்பி சொத்து வாங்கிறதோ. இப்ப நடுவுல கூட ஒரு பிரபல அடுக்குமாடி குடியிருப்பு பட்டினம்பாக்கத்துல, அங்க விஜய் வீடு வாங்கியிருக்காரு. அந்த வீடு 40 கோடி ரூபா. ஓகே, 40 கோடி இப்ப அந்த ஒயிட்ல காட்டிடுவாரு. ஓகே, இதை காட்டலாம். ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறாரு, அதை காட்டலாம். ஆனா நாளைக்கு இந்த மற்ற விஷயங்களுக்கு தேவைப்படுறத ஒயிட்ல இருந்து எடுத்தால் நாளைக்கு அது சிக்கலாகும்னா, படம் வாங்குறப்பயே நீ எனக்கு இவ்வளவு பிளாக்ல கொடுத்துரு அப்படிங்கிறது. இந்த கருப்பு பணங்கிறதே நீங்க வாங்குறது அவுட் ஆஃப் ரெக்கார்ட் அக்கௌண்ட்ல இல்லாம அன்அக்கௌண்டபிள் ஃபண்ட் நீங்க வாங்குறதே கருப்பு பணம் தான். இவ்வளவு நாள் இத்தனை ஆண்டு காலமாக திரைத்துறையில் நட்சத்திரமாக இருந்த உங்களுக்கு கருப்பு பணத்துல சம்பளம் வாங்குற பழக்கம் உள்ளவர், நான் நாளைக்கு ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது வேடிக்கையா இருக்கு.